இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஃபுல் குந்தன் ஒர்க்கில் இருக்கக்கூடிய நம்ம பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது நடுவில் 2 கட் பேங்கிள், மற்றது எல்லாமே வந்து 4 கட் ஃப்ளாட் பேங்கிள். இது வந்து கைக்கு 7 பேங்கிள்ஸ் வர மாதிரி இருக்கும். இது ஒரு ஹேண்டுக்கு. ஸோ இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக நான் எடுத்துருக்க ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயரில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பிங்க்கும் கோல்டும் தான் நம்ம கலர் வச்சு மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 4x4 ஸ்கொயரு. இது பார்த்திங்கன்னா வந்து 3 mm ரவுண்ட் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த இது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ 2 பார்ட்டிஷனுக்கு மட்டும் இதை பண்ணிட்டு மிச்சதுக்கு எல்லாமே நம்ம ஃபுல் குந்தன் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ரவுண்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 3 mm தான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை சுற்றியுமே நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி 2 பக்கமும் பண்ண போகிறோம். இந்த பக்கமும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சைடில் ஃபுல்லாக வேறு டிசைன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். சைடில் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கொயர் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ ஸ்கொயர் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். செராமிக் கோல்டு எடுத்திருக்கேன். கஸ்டமர் இதே மாதிரி பிக்சர் கேட்டு இதே மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். இது வந்து 2 லேயர் குந்தன் ஒர்க்குன்னு சொல்லுவோம். 2 லேயராக இருக்கும். நம்மளோட குந்தன் ஒர்க் வந்து 2 லேயராக வரும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். பேங்கிள்ஸை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது 4 கட் பேங்கிள். அடுத்தது எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு 4 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ்லாம் நமக்கு கழுடாமல் இருக்கணும். அதனால் ஸ்ட்ராங்காக கம் போட்டு வைங்க. ரொம்ப சிம்பிள். இந்த டிசைன் வந்து நம்ம பார்டர் பேங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம ஸ்கொயரை வந்து இந்த மாதிரி டைமண்டாக திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமுமே நல்லா ஸ்ட்ராங்காக கம் போட்டு ஒட்ட போகிறோம். ஓகே, 3 mm ரவுண்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 4 இந்த கைக்கு 2 அந்த கைக்கு 2ன்னு ஒரு 4 பேங்கிள்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பேங்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 கட் பேங்கிள் ஃப்ளாட்டில் ட்ரையாங்கிள் ஷேப் தான் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக நான் பிங்க் கலர் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இது வந்து மேட் ஃபினிஷர். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும், நான் அந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நீட்டாக நம்ம இந்த ட்ரையாங்கிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 8 பேங்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபுல் செட் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் செட்டையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல் செட் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட கடைசி அவுட்லுக்கும் நீங்கள் பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அதை எடுத்தது. இது பார்த்திங்கன்னா 2 கைக்குமே ரெடி ஆகிடுச்சு பேங்கிள்ஸு. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணது 8 பேங்கிள்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கட் பேங்கிளில் நம்ம 2 பண்ணியிருக்கோம் ஃப்ளாட்டில். தென் வந்து 4 கட்லேயும் 4 பேங்கிள்ஸ் பண்ணியிருக்கோம்.
இதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் கேட்ட மாதிரியே ரெடியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரீசெல்லர்ஸ்க்கு கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதை பார்த்துட்ருக்கவங்க யாருக்காச்சும் ரீசெல்லிங் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.